செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் தனுரூபினி தனுரூபன். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் நீடிக்கும் கடும் மழை, வெள்ளத்தால் பெரும் நட்டத்தை எதிர்கொள்ளும் விவசாயிகள். யாழ் நகைக்கடை கொள்ளை தொடர்பாக மேலும் 2 ராணுவத்தினர் கைது, விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை. அமெரிக்கா செல்ல அனுர திட்டமிட்டுள்ளதாக கூறும் லால்காந்த. சீனா இந்தியாவுக்கான பயணங்களை தொடர்ந்து நகர்வு. பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறியுள்ள தமிழ்நாடு. மகனை துணை முதல்வராக்கியதே ஸ்டாலின் அரசின் சாதனை என சாடும் எடப்பாடி. காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்துவதை தாமதிக்கும் இஸ்ரேல். பயண கைதிகளின் பெயர்களை ஹமாஸ் வெளியிடவில்லை என குற்றச்சாட்டு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தமிழர் தாயக பகுதியான வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நேற்று முதல் பல்வேறு பகுதிகளில் கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக பல பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த வயல்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் குருநகரில் இன்று காலை 6:45 அளவில் வீசிய பலத்த காற்றினால் வீடுகள் மற்றும் தேவாலயம் ஆகியன பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த அனர்த்தத்தால் 30க்கு மேற்பட்ட வீடுகள் பகுதி அளவிலும் புனித கொலி விளக்கி மாதா ஆலய திருப்பண்ட அறைகள் முற்றாகவும் சேதமடைந்துள்ளன. அத்துடன் சில படகுகளும் பகுதி அளவில் சேதமாக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் தேவாலயத்தை ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் நேரில் சென்று பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு தயாராக உள்ளதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளார். வவுனியா மாவட்டத்திலும் நேற்று முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் படிப்படியாக மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையங்கள் அறிவுறுத்தியுள்ளன. குறிப்பாக இந்த 2 மாவட்டங்களிலும் உள்ள குளங்கள் அனைத்தும் முழுமையாக நிரம்பியுள்ளதால் அவை வான்பாய ஆரம்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாழ்நிலப் பகுதிகளில் உள்ள மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டுமென முல்லைத்தீவு கிளிநொச்சி அனர்த்த முகாமைத்துவ பிரிவு எச்சரித்துள்ளது. குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள இரணைமடு குளம் வான்பாயும் நிலையில் 8 வான்கதவுகள் 1.5 அங்குலம் திறக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்திலும் இன்று அதிகாலை 4 மணி முதல் காலை 9 மணி வரை கடுமையான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மக்களின் அன்றாட செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்லாத காரணத்தினால் சந்தைகளில் மீன்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மூதூர் கட்டைப்பறிச்சான் ராள் பாலத்தை உடறுத்து 4வது நாளாகவும் வெள்ள நீர் பாய்ந்து வருகின்றது. கடந்த நாட்களை விட இன்றைய தினம் நீர் பிரவாகம் அதிகரித்துள்ளதையும் காண முடிவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனால் இந்த வீதி ஊடாக பயணம் செய்யும் பொதுமக்கள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். இதேவேளை உப்புவெளி பேருந்து சாலை பகுதியை அண்மித்த பகுதியில் பாரிய மரமொன்று வீதியின் குறுக்காக வீழ்ந்துள்ளதால் அந்த வீதி ஊடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் அக்கரை பெற்று உள்ளிட்ட பல பகுதிகளில் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மட்டக்களப்பிலும் மழையுடன் கூடிய வானிலை நீடிப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டத்திலும் பெய்யும் கனமழை காரணமாக சேனநாயக்க சமுத்திரத்தின் நீர்மட்டம் தற்போது 106.6 அடியாக உயர்ந்துள்ளது. இதன் பிரகாரம் இன்று காலை 10 மணிக்கு 5 வான் கதவுகளின் 9 அங்குலம் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் சுமார் 700 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதுடன் கலா ஓயாவுக்கு 750 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது. ஆகவே நீர் ஊடறுத்து செல்கின்ற இடங்களில் அவதானமாக இருக்குமாறும் அந்த பகுதிகள் ஊடாக செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் மக்களை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது.
வடக்கு, வடமத்திய, கிழக்கு, உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் தொடர்ந்தும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானமேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்திலும் மாத்தளை, நுவரெலியா, பொலனறுவ, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் ஒன்றாங்கலை மாவட்டங்களிலும் காற்றானது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மழையுடனான வானிலைக்கு மத்தியில் மாத்தறை தங்கல பிரதான வீதியில் இடம்பெற்ற பாரிய பேருந்து விபத்தில் 60க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். வெளிநாட்டவர் ஒருவருடன் 3 சிறார்களும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாத்தறையில் இருந்து தங்கல்ல நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்தும் எம்லிபிட்டியாவில் இருந்து மாத்தறை நோக்கி சென்ற பயணிகள் பேருந்துமே மோதியுள்ளன. கலகிதர பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேராக மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த விபத்தின் பின்னர் தடைப்பட்டிருந்த இந்த வீதி ஊடான போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. மழையுடன் கூடிய வானிலைக்கு மத்தியில் இந்த 2 பேருந்துகளும் அதிவேகமாக பயணித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாத்தறை மூத்த காவல்துறை அத்தியட்சகர் விகும் கினிகே தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் சிக்கிய 2 பேருந்துகளும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் அநேகமானவர்கள் கலகிதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் காயமடைந்த சிலர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மாத்தறை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள நகைக்கடைக்கு சென்று நூதனமான முறையில் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாக இராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு அண்மையில் சென்ற குழு ஒன்று பயங்கரவாத விசாரணை பிரிவினர் என தெரிவித்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழங்கிய முறைப்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டிருந்தனர். அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை மாதிபர் காலிங்க ஜெயசிங்கவின் வழிகாட்டலுக்கு அமைய யாழ்ப்பாண குற்ற விசாரணை காவல்துறை பொறுப்பதிகாரி கெலும் பண்டார தலைமையிலான குழுவினர் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இந்த கொள்ளை சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி சுன்னாகம் பகுதியில் நேற்று முன்தினம் 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து இந்த குற்றச் செயலுக்கு உடந்தையாக இருந்த சிறிய மகளுந்து சாரதி உள்ளிட்ட 3 கண்டியில் கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இந்த சம்பவத்துடன் ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 2 தொடர்பு இருப்பது தெரியவந்த நிலையில் அவர்கள் 2 கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடனான பேச்சுக்களில் விடுதலை புலிகளின் அரசியல் விவகார குழுவின் ஆலோசகராக செயற்பட்டு ஸ்ரீலங்காவின் முன்னாள் சட்டமா அதிபர் சிவா பசுபதி என அழைக்கப்படும் சிவகுமாரன் பசுபதி இயற்கை எய்தியுள்ளார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் கொழும்பு ஆனந்தா கல்லூரி ஆகியவற்றின் பழைய மாணவரான அவர் சிட்னியில் வசித்து வந்த நிலையில் காலமாகியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசின் முன்னாள் தலைமை சட்டத்திறனியான சிவா பசுபதி 1975 முதல் 1988 வரை சட்டமா அதிபராக பணியாற்றியுள்ளார். 1974 முதல் 1975 வரை அரசு தலைமை சட்டத்தரணியாக பணியாற்றிய சிவா பசுபதிக்கு 1989 ஆண்டு
இலங்கையின் இரண்டாவது மிக உயர்ந்த தேசிய விருதான தேசமானிய பட்டம் வழங்கப்பட்டது. கடந்த 2002ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் அப்போதைய ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்திற்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்த போது அதற்கு உதவும் ஆலோசனைகளை வழங்கவும் விடுதலை புலிகளினால் நிறுவப்பட்ட அரசியல் விவகார குழுவுக்கு சிவா பசுபதி சட்ட ஆலோசகராக பணியாற்றினார். 2002ஆம் ஆண்டு முதல் 2006வது காலப்பகுதியில் நோர்வே தலைமையிலான அமைதியான பேச்சுக்களிலும் அவர் பங்கேற்றார். நியூ சவுத் வேல்ஸ் மாநில தமிழ் மூத்தோர் சங்கத்தின் தலைவராகவும் செயற்பட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர் குழுவினரை ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் பல்வேறு சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்து இரு தரப்புக்கும் இடையே நீண்ட கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் எச்.ஏ. காமன் மரேனா, ஸ்ரீலங்கா மற்றும் மாலத்தீவுகளுக்கான ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவின் பிரதி தலைவர் லாஸ் ஃப்ரெடல் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதான கண்காணிப்பாளரான நாட்டோ சான்சஸ் ஆகியோர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்களால் நடத்தப்பட்ட தேர்தல் கண்காணிப்பு அறிக்கையும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் வழங்கப்பட்டது. இதன்போது பிரதம கண்காணிப்பாளரும் தேர்தல் கண்காணிப்பு பணிப்பாளருமான ஜோஸ் இக்னாசியோ சான்சஸ் அமோர், பிரதம கண்காணிப்பாளர் இன்ராலேஸ், ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்ட ஆய்வாளர் அன் மால்பரோ, அரசியல் ஆய்வாளர் ரால்ஃப் மைக்கேல் பீட்டருடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன ஆகியோர் பிரசன்னமாக இருந்தனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அடுத்து வெளிநாட்டு பயணமாக அமெரிக்கா செல்ல எதிர்பார்த்துள்ளதாக விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த் தெரிவித்துள்ளார். கண்டி உடனுவர பகுதியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். பிராந்திய வல்லரசுகளான இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு ஜனாதிபதி விஜயம் செய்துள்ளதாகவும் அடுத்ததாக உலக வல்லரசு நாடுகளின் தலைவர்களை சந்திக்க உள்ளதாகவும் கே.டி. லால்காந்த் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுடன் தொடர்புகளை பேணி கலாச்சார உறவுகளையும் சுற்றுலாத்துறையையும் மேம்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவும் இந்தியாவும் தமது அரசாங்கத்துடன் சிறப்பாக இணைந்து செயற்படுவதாகவும் எந்தவொரு நாட்டுடனும் தமக்கு எந்தவொரு வெறுப்பும் இல்லை எனவும் கே.டி. லால்காந்த் குறிப்பிட்டுள்ளார். எனவே நாட்டில் உள்ள பிரச்சினைகளை விரைவில் தீர்க்க முடியும் எனவும் விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் ஆரம்பித்துள்ள பெரும்போக்கு அறுவடையின் நெல்லை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் இவ்வாறு கொள்வனவு செய்யப்படும் நெல்லை சேமிப்பதற்கு ஏற்ற வகையில் களஞ்சிய வசதிகளை தயார் செய்யும் நடவடிக்கைகளுக்கு இராணுவத்தினரின் ஒத்துழைப்பு பெறப்பட்டுள்ளது. பெரும் போகத்தில் கொள்வனவு செய்யப்படும் நெல் தொகையானது நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான 209 நெல் களஞ்சிய சாலைகளில் சேமிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் இந்த களஞ்சியப்படுத்தல் வசதிகள் மற்றும் அவற்றின் சுற்றியுள்ள வளாகங்கள் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாததால் அவற்றை பயன்படுத்துவதற்கு ஏற்றதாக மாற்றும் வகையில் சுத்தம் செய்யப்படவுள்ளதுடன் சிறிய புதுப்பித்தல்களும் மேற்கொள்ளப்படவுள்ளன. இந்த தேசிய முயற்சிக்கு பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவுகள் மற்றும் ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவின் வழிகாட்டுதலின் கீழ் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் உதவி பெற்றுக் கொள்ளப்படவுள்ளது. நாடு தழுவிய நெல் களஞ்சிய வசதிகளை சுத்தம் செய்யும் திட்டம் அனைத்து பாதுகாப்பு படை தலைமையகங்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயற்பாடு எதிர்வரும் 27ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படவுள்ளது. தூய்மையான இலங்கை தேசிய வேலை திட்டத்தின் கீழ் ஸ்ரீலங்கா ராணுவம் நேற்று பல களஞ்சிய வசதிகளை சுத்தம் செய்து சிறிய புதுப்பித்தல்களை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளது. கொள்வனவு செய்யப்படும் நெல் தொகையின் சேமிப்பு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அவற்றை தயாராக வைத்திருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா இன்று பலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகன உதிரி பாகங்களை பொருத்தி உருவாக்கப்பட்டு பாரவூர்தி ஒன்றுக்கு போலியான ஆவணங்களை தயாரித்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட உதிரி பாகங்களை பயன்படுத்தி வாகனத்தை உருவாக்கியமை தொடர்பாக கைது செய்யப்பட்ட விஜித் விஜயமுனி டி சொய்சா நாளை பண்டாரவளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இவ்வாறு வேறு வாகனங்களையும் விஜயமுனி டி சொய்சா உருவாக்கியுள்ளாரா என்பது தொடர்பில் பலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர்.
உதிரிப்பாகங்களை பொருத்தி செய்யப்பட்ட பார ஊர்தி தொடர்பாக மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரிடம் வாக்குமூலம் வழங்க வலானா மத்திய ஊழல் தடுப்பு பிரிவில் விஜித் விஜிதமுனி டி சொய்சா இன்று முன்னிலையாகியிருந்தார். சுமார் 5 மணி நேரம் வாக்குமூலம் செய்யப்பட்ட பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் நீடிக்கும் கடும் மழை, வெள்ளத்தால் பெரும் நட்டத்தை எதிர்கொள்ளும் விவசாயிகள். யாழ் நகைக்கடை கொள்ளை தொடர்பாக மேலும் 2 ராணுவத்தினர் கைது, விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை. அமெரிக்கா செல்ல அனுர திட்டமிட்டுள்ளதாக கூறும் லால்காந்த, சீனா இந்தியாவுக்கான பயணங்களை தொடர்ந்து நகர்வு. பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறியுள்ள தமிழ்நாடு, மகனை துணை முதல்வராக்கியதே ஸ்டாலின் அரசின் சாதனை என சாடும் எடப்பாடி. காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்துவதை தாமதிக்கும் இஸ்ரேல், பயண கைதிகளின் பெயர்களை ஹமாஸ் வெளியிடவில்லை என குற்றச்சாட்டு. இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ்.